ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோங்க. இதுலேருந்து நிறைய சென்டென்சஸ் எப்படி ஒரு சிம்பிளான இன்சிடெண்ட்டை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து கற்றுக்க போகிறோம். சரிங்களா? அண்ட் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது டைட்டில் பாருங்களேன், த குவயட் பேர்ட் who found his voice. அதாவதுங்க குவயட் அப்படின்னா ரொம்ப அமைதியான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அமைதியான பறவை ஹூன்னு போட்டிருக்கு. நாம் என்றைக்குமே மனிதர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஹூ அப்படிங்கிற வார்த்தை போடுவோம். பேர்டெல்லாம் வந்துச்சுன்னா என்ன போடுவோம்? விச்சுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி தட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே ஏன் ஹூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் இந்த கதையில் இவர் தான் ஹீரோ. அப்போ அவருக்கு மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு உருவகப்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அதனால மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை இந்த பேர்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். பாருங்கள், த குவயட் பேர்ட் அப்படின்னா அமைதியான பறவை. எப்படிப்பட்ட பறவையாமா? அதுக்கு அடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா டைட்டிலே நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் இருக்குது. அப்போ இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த வார்த்தை கூட சேர்த்துக்கணும். வேலை முடிஞ்சது அப்படி சேர்த்துட்டீங்கன்னா. பாருங்கள், ஃபவுண்ட் ஹிஸ் வாய்ஸ், அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை கண்டுபிடித்தார், கண்டுகொண்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. ஏன்னா ஃபவுண்டுங்கிற வார்த்தை இருக்குது. சரிங்களா? ஆனால் இது கரெக்டாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். எப்படி தெரியுங்களா வரும்? த குவயட் பேர்டு ஹூ ஃபவுண்ட் ஹிஸ் வாய்ஸ், தன்னுடைய குரலை கண்டறிந்த இல்லாட்டி கண்டுபிடித்த ஒரு அமைதியான பறவை. தன்னுடைய குரலை கண்டுபிடித்த உணர்ந்த ஒரு அமைதியான பறவை அப்படிங்கிற டைட்டில் தான் வரும். சரிங்களா? ஸோ டைட்டில் நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், கதைக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நாம் நிறைய கதைகளை பார்க்கும் பொழுது ஒன்ஸ் தேர் வாஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்படி தான் நம்ம படித்தும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒன்ஸ் வந்திருக்கு. இது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாதுங்க, இப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, பாருங்கள், தேர் ஒன்ஸ் வாஸ் அ லிட்டில் பேர்ட் நேம்டு பிப். அதாவது லிட்டில் பேர்டுன்னு சொல்லிட்டாங்க, அந்த பேர்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்காக நேம்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பேர்ட் நேம்டு பிப்பு. அப்போது இதே மாதிரி தான் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை இல்லாட்டி நீங்கள் அவரை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் நேம்டு ரவி. ஓகே, ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் நேம்டு சுபா. இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். அப்போது இந்த பர்டிகுலர் நவுன் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நவுனாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மேனு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பேர் இருக்கோ அதை நீங்கள் சொல்லும் பொழுது நேம்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்லணும். சரிங்களா? பாருங்கள், தேர் ஒன்ஸ் வாஸ் அ லிட்டில் பேர்ட் நேம்டு பிப். பிப் அப்படிங்கிற ஒரு பறவை ஒரு காலத்தில் இருந்துச்சாமா. அன்லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அன்லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களோட ஃப்ரெண்டை பிடிக்கலை. லைக்கு டிஸ்லைக் நமக்கு தெரியும்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்லைக்கு. அன்லைக் அப்படின்னா அதை போல் இல்லைன்னு அர்த்தம். டிஸ்லைக் வேறு, அன்லைக் வேறு. டிஸ்லைக் அப்படின்னா வெறுக்கிறது, பிடிக்காமல் போகிறது. அன்லைக் அப்படின்னா அதை போல் இல்லாமல் இருக்கிறது. இதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அன்லைக் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கவனிக்கணுங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மா இருக்குது. ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்து கம்மா இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அன்லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு? ஹூ லவ்டு டு ஃப்ளை ஹை அண்ட் சிங் லவுட் சாங்ஸ். எப்படி? அந்த கமாலிருந்து இந்த கமா வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களாமா? உயரமாக பறப்பதை விரும்புபவர்களாகவும் சத்தமாக பாடுவதை விரும்புபவர்களாகவும் இருக்கிறார்கள். அதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அப்போது அன்லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை. அப்படின்னா இவங்களுக்கு உயரமாக பறக்கவும் பிடிக்காது, சத்தமாக பாடுறதும் பிடிக்காது. அவ்வளோதான். ஓகே, அன்லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நமக்கு இவங்களை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த திங்ஸை விட்டுட்டு அப்படியே இதற்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்துடுங்க. அன்லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிப் ப்ரிஃபர்ட் டு ஸ்டே க்ளோஸ் டு த கிரவுண்ட். எப்படியாம்மா? பிப்புக்கு பிடிச்சது என்னென்னா ப்ரிஃபர்டு அப்படின்னா அதை தான் சூஸ் பண்ணுவார், அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவார். எதை? டு ஸ்டே க்ளோஸ் டு த கிரவுண்டு. தரையோடு அப்படியே க்ளோஸாக இருக்கிறது, ரொம்ப உயரமாக பறக்கிறது இல்லை, தரையோடு இருக்கிறது. அண்டு ஹாப்பிங் அமாங். ஹாப்பிங்னு என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாப்பிங்னா என்ன மீனிங்? ஹாப்பிங்க்கு ஹாப்பிங்னா இங்கே பாருங்கள், இப்படி தத்தி தத்தி குதிக்கிறது, இதை தான் ஹாப்பிங் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இந்த பாப்பா எப்படி தத்தி தத்தி குதிக்குதுன்னு. இந்த மாதிரி குதிக்கிறதா நாம் ஹாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த
பறவை என்ன பண்ணுமாமா, இந்த மாதிரி தத்தி தத்தி குதிக்குது. எங்கே? அமங் த ஃப்ளார்ஸ். எங்கே? அமங் த ஃப்ளார்ஸ் இன் த கார்டன். அப்போ தோட்டத்தில் இருக்க அந்த பூக்களுக்கு நடுவினில். ஓகே, அந்த பூக்களுக்கு நடுவினில் என்ன பண்ணுதாமா, தத்தி தத்தி குதிப்பதைத்தான் இது விரும்புகிறது. தரையோடு இருக்கிறதா விரும்புது, அதுவும் பூக்களுக்கு நடுவில் தத்தி தத்தி விளையாடுறத அது விரும்புது. சரிங்களா? ஹீ வாஸ் அ குவாய்ட் பேர்டு. இவன் ஒரு அமைதியாக பறவை, சாரி அமைதியான பறவையாக இருந்தான்னு தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் அவன் ஒரு அமைதியான பறவை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சரிங்களா? ஹீ வாஸ் அ குவாய்ட் பேர்ட் அண்ட் ஹிஸ் ஃபேவரட் திங். அவருடைய அந்த பறவையினுடைய ஃபேவரட்டான விஷயம் என்ன அப்படின்னா டு டூ, அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஃபேவரட்டான விஷயம் செய்வதுன்னு இருக்குது இங்கே. ஏன்னா அதுக்கு தான் டு டூ அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன செய்வது பாருங்கள். வாஸ் வாட்ச் த வேர்ல்ட் ஃப்ரம் அ ஹிடன் ஸ்பாட் அண்டர் அ பிக் லீஃபி ஹோஸ்டா பிளான்ட். நல்லா கவனிக்கணும், இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கலாம். நான் அழிச்சிட்டு இங்கேருந்து வரேன் பாருங்கள். அண்ட் ஹிஸ் ஃபேவரட் திங் டு டூ வாஸ், இது வரைக்கும் இருக்குங்க, இது எல்லாமே சப்ஜெக்ட். வாஸும் இங்கே சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த வாஸ் என்ன பண்ணுதாமா, என்னவாக இருந்தது அப்படிங்கிற அந்த டோனை கொடுக்குது. ஓகே, அவரோட ஃபேவரட் விஷயம், ஒரு ஃபேவரட் விஷயம் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பறவையினோட ஒரு முக்கியமான ஃபேவரட் விஷயம் இருக்குது. அது பண்ணுறது தான் அதுக்கு ரொம்ப ஃபேவரட்டு. என்ன பண்ணுதாமா, வாட்ச். வாட்ச்னா கவனிக்கிறது. எதை? த வேர்ல்ட் ஃப்ரம் அ ஹிடன் ஸ்பாட், ஒரு மறைவான இடத்திலிருந்து இந்த உலகத்தை கவனிப்பது தான் அதனுடைய முக்கியமான பிடித்த வேலை. ஓகே, எங்கே? அண்டர் அ பிக் லீஃபி ஹோஸ்டா பிளான்ட். அப்போ ஒரு ஹோஸ்டா பிளான்ட்னு ஒரு பிளான்ட் இருக்காமா. எப்படி ஹோஸ்டா பிளான்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தான் பாருங்கள், தெரியுதா? இதுதான் ஹோஸ்டா பிளான்ட். இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. லீஃபின்னு அதுக்கு தான் இந்த வார்த்தை இருக்குங்க, பாருங்களேன். லீஃபி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், லீஃபி. லீஃபின்னு என்னென்னா இலைகள் நிறைந்த ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், அதை சொல்கிறது தான் நம்ம லீஃபி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்க செடிக்கு நடுவில் கூட சொல்ல முடியாது, அங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அண்டர் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அண்டர் பிக் லீஃபி ஹோஸ்டா பிளான்ட். அப்போ இந்த செடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போது அந்த செடிக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுமாமா, இந்த உலகத்தை அப்படியே வாட்ச் பண்ணுறதா அதுக்கு ஃபேவரட் திங்காக இருந்துச்சாமா. ஓகே, புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு பேராகிராஃப்? இப்போ நம்ம செகண்ட் பேராகிராஃப் வரலாம். ஒன் சன்னி ஆஃப்டர்நூன், அதாவது ஒரு நல்ல வெயில் அடிக்கிற மத்தியானத்தில், அ ஸ்மால் பிரைட் ரெட் லேடி பக். லேடி பக்னா என்ன? இங்கே பாருங்க, இதுதான் லேடி பக், தெரியுதா? இதுதான் லேடி பக். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல, நம்ம வீட்டில் கூட எல்லாம் வரும். ஓகே, அப்போ இந்த லேடி பக் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அங்கே வந்திருக்கு. ஓகே, சரி, எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம் பாருங்கள். A small bright ladybug landed on Pip's wing. பிப்பு யார்? இப்போது ஞாபகம் இருக்கா பிப்பு யாருன்னு? பிப்பு வந்து ஒரு பறவை. பறவையோட ரக்கையில் வந்து என்ன பண்ணுதாமா பாருங்கள். பிப்ஸ் விங் அப்படின்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் தான் இருக்குது. அப்போ அது என்னது? அதனுடைய அப்படிங்கிற அந்த பொசசிவை சொல்லும், பிப்ஸ் விங்கு. அப்போ நம்மளோட பிப்போட ஒரு ரக்கையில் வந்து உட்காருது. உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது பாருங்கள். ஹலோ ஷீ சர்ப்ட். சர்ப்ட் அப்படின்னா பறவைகள் கத்துவது. எப்படிங்க? பறவைகள் கத்துவது. ஆனால் இந்த இடத்துல லேடி பக்கு நம்ம ஒரு பறவையாக தானே வச்சுருக்கோம். ஒரு சின்ன பறவை, பூச்சியாக இருந்தாலும் பறவைக்கு ஈக்குவலாக தான் அதை வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போது அந்த பறவை சொல்லுது ஹலோ ஷீ சர்ப்ட். அந்த லேடி பக் சொல்லுது ஐ எம் லாஸ்ட், நான் வழி மாறிட்டேன். இங்கே பாருங்கள், ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு அந்த பறவை பேசுது. அந்த பறவை பேசுகிற அந்த டைலாக் அப்படி நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, ஐ எம் லாஸ்ட்னா வழி மாறி போயிட்டேன், வழியை இழந்து விட்டேன். ஐ வாஸ் சப்போஸ் டு மீட் மை ஃபேமிலி ஆன் த டாலஸ்ட் ரோஸ் புஷ். நல்லா கவனிக்கணுங்க. ஐ வாஸ் சப்போஸ் டு மீட் அப்படின்னா நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறேன். அப்படின்னா இவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த லேடி பக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த லேடி பக் இந்த வேலையை தான் டெய்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ இது என்ன பண்ணுமாமா, மீட் மை ஃபேமிலி ஆன் த டாலஸ்ட் ரோஸ் புஷ், அதாவது ரோஜா செடிகள் இருக்கிற அந்த புதர் இருக்குது பாருங்கள், அதான் டாலஸ்ட் ரோஸ் புஷ். புஷ்ஷுன்னா உங்களுக்கே தெரியும் புதர். ரோஸ் புஷ்ஷுன்னா ரோஜா செடிகள் இருக்கிற அந்த புஷ்ஷு. அதுவும் அந்த ரோஜா செடி எப்படி இருக்குமாமா, டால், ரொம்ப உயரமாக இருக்குமாமா. அப்போது அந்த
உயரமாக ரோஜா புஷ் இருக்குது பார்த்தீங்களா, ரோஜா புதர், அந்த இடத்துல அந்த ஃபேமிலியை இது மீட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பட் ஐ கான் சீம் டு ஃபைண்ட் இட், ஆனால் அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் வழி மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. சரிங்களா? இங்கே பாருங்கள். அடுத்து பிப் ஃபெல்ட் அ ஃப்ளட்டர் ஆஃப் நர்வஸ்னஸ். ஃப்ளட்டர் ஆஃப் நர்வஸ்னஸ்னு அப்படியே கொஞ்சம் பதட்டமாகிறது. பாருங்கள் எப்படி, இதை ஒரு நவுன் ஃப்ரேஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா நர்வஸ்னஸ்ன்னு சொல்லாமல் அ ஃப்ளட்டர் ஆஃப் நர்வஸ்னஸ், அ ஃப்ளட்டர் ஆஃப் நர்வஸ், அப்படியே கொஞ்சம் துடிப்பாக வரும்ல அந்த மாதிரி. பிப் ஃபெல்ட் ஃப்ளட்டர் ஆஃப் நர்வஸ்னஸ், ஹீ ஹேட் நெவர் ஸ்போக்கன் டு அ லேடி பக் பிஃபோர். என்ன பண்ணலையாம்மா, ஹேட் நெவர் அப்படின்னா ஒருபோதும் பேசுனதே கிடையாது இந்த லேடி பக்கிட்ட இதுக்கு முன்னாடி. ஏன்னா லேடி பக்கை மீட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள டைம் கிடைக்காது இல்லை, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணும், அந்த புதற்குள்ளேயே தான் போய் ஒளிஞ்சுக்கும். அதனால் அதுக்கிட்டலாம் பேசுகிறதுக்கு சான்ஸே கிடச்சதில்ல. அதனால் இதுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பேசாத ஒரு ஆள் திடீர்னு வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட பேசும்போது இல்லை அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுனாலும் நமக்கு எவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பறவைக்கும் பதட்டமாக இருக்கிறது. உடனே கேட்குது, த டாலஸ்ட் ரோஸ் புஷ், த டாலஸ்ட் ரோஸ் புஷ். பார்த்த சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கடைசியில் கேள்விக்குறி இருக்கிறதுனால நம்ம அப்படியே கேள்விக்குறிக்கு ஏற்ற மாதிரி டோனை கொடுக்கணும். த டாலஸ்ட் ரோஸ் புஷ் ஹீ ஸ்வீக்டு. அப்படியே உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த கீச் குரலை வந்து கேட்குறாங்க. கீச் குரலில் இவுது இந்த நம்ம பேர்டு கேட்குது, பிப்பு கேட்குது. த டாலஸ்ட் ரோஸ் புஷ், த டாலஸ்ட் ரோஸ் புஷ் அப்படின்னு அதோடைய கீச் குரலில் கேட்குது. ஐ திங்க் ஐ நோ வேர் தட் இஸ், he had seen it from his hiding spot many times. அதாவது அப்படியே கீச்சின குரலில் இன்னொன்று சொல்லுது பாருங்கள். இது அதோட டைலாக். இது யார் பேசுகிறாங்கங்கிறது இங்கே சொல்லியாச்சு. இவங்க சொன்ன டைலாக் இங்கே ஒன்று இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே தான் நம்மளோட அந்த கொட்டேஷன் முடியுது. நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, கொட்டேஷன் ஆரம்பித்து கொட்டேஷன் அதுக்கு அடுத்தும் கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆனால் அந்த ஒரே டைலாக் தான் பிரித்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்போது இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் கண்டினியூஸாக படிக்கணும். த டாலஸ்ட் ரோஸ் புஷ், ஐ திங்க் ஐ நோ வேர் தட் இஸ், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது. ஏன் அப்படின்னா he had seen it from his hiding spot many times. நம்ம ஆளோட ஹைடிங் ஸ்பாட் எங்கே இருக்குது, அந்த புதர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புதரில் ஒளிஞ்சிட்டு இருந்து இந்த மாதிரி பறவை இருக்குது, அந்த டாலஸ்ட் ரோஸ் புஷ் இருக்குல்ல அந்த இடத்த நிறைய டைம் பார்த்துருக்காமா. சரிங்களா? ரைட். கேதரிங் ஆல் ஹிஸ் கரேஜ், கேதரிங் ஆல் ஹிஸ் கரேஜ், தன்னுடைய அந்த வீரத்தை தைரியத்தை எல்லாம் ஒன்று திரட்டி, இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரேஸ் பாருங்கள். கேதரிங் ஆல் ஹிஸ் கரேஜ், தன்னுடைய வீரத்தை ஒன்று திரட்டி தைரியத்தை ஒன்று திரட்டி. பிப் டுக் அ ஸ்மால் ஃப்ளைட், அப்படியே மெதுவாக என்ன பண்ணுதாமா, பறக்க ஆரம்பிக்குது. எப்படி மெதுவாக பறக்க ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்கணுங்க, பிப்புக்கு உயரமாக பறக்கிறது பிடிக்காது. அதனால் அது உயரமாக பறந்து பழக்கம் இல்லைங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இட் வாஸ் நாட் யூஸ் டு ஃப்ளையிங் ஹை, இட் வாஸ் நாட் யூஸ் டு ஃப்ளையிங் ஹை, அதுக்கு உயரமாக பறந்து பழக்கமில்லை. ஈவன் இதுக்கு என்ன அப்படி பறக்கிறது பிடிக்காது. அதனால் தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு இப்போ மெதுவாக பறக்க ஆரம்பிக்குது. ஃப்ளைட்டுனா மெதுவாக அப்படியே மேலே எலும்புது. பிப் டுக் அ ஸ்மால் ஃப்ளைட் ஜஸ்ட் அ ஃபியூ ஃபீட் ஆஃப் த கிரவுண்ட். ஆஃப் அப்படின்னா எலும்புதல், செல்லுதல் அப்படின்னு. எங்கே செல்லுதாமா, ஆஃப் த கிரவுண்ட். அப்போ கிரவுண்ட்லேருந்து மேலே செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் அ ஃபியூ ஃபீட், ஃபியூ ஃபீட்டுன்னு தான் போடணும், ஃபியூ ஃபீட்ஸ்ன்னு போட்டக்கூடாது. ஃபியூ ஃபீட்டுன்னு தான் சொல்லணும், வெறும் ஃபியூ ஃபீட்டுன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாமே முக்கியமான வார்த்தைகள். சரிங்களா? ஜஸ்ட் அ ஃபியூ ஃபீட் ஆஃப் த கிரவுண்ட் வித் அ லேடி பர்க் கிளிங்கிங். கிளிங்கிங் அப்படி அந்த குரங்கு பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா, குரங்கு பொம்மை இல்லை, அந்த குட்டி குரங்கு பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா குரங்கு எப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த ஹில் சைடெலாம் போனீங்கன்னா நிறைய இடத்த நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு நேரிட்டால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். அப்படியே குரங்கு என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி இந்த லேடி பக்கு அதோட விங்கை நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, உட்காண்ட்ருக்கு பாருங்கள். டு ஹிஸ் பேக். ஆமாம், அப்போ இந்த பறவையோட முதுகில் நல்லா கட்டி பிடிச்சிட்டு உட்காண்ட்ருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ தான் அது மெதுவாக பறக்க ஆரம்பிக்குது இல்லை. அடுத்து பாருங்கள், he followed the path he had memorized in his mind. பாருங்கள், he followed the path. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தட்டோ விச்சோ அதில் எதுவுமே போடலை, டைரெக்டாக எழுதிட்டாங்க. அப்போ நீங்கள் டைரெக்டாக அப்படி மீனிங் படித்தாலும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். he followed the path, அந்த வழியை வந்து அவர் ஃபாலோ பண்ணார். எந்த வழி, he had memorized in his mind, தன்னுடைய மூளைக்குள்ள ஒரு சில வழிகள் என்ன பண்ணியிருந்தாராமா, அவர் மெமரி பண்ணி வச்சுருந்தார், மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தார். அந்த வழி அப்படியே அவர்
ஃபாலோ பண்ணி போகிறாரு. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு கமா இருக்குது. அப்போ கமானா அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஓகே, என்னென்ன வந்துருச்சுன்னு பாருங்கள். he had memorized in his mind past the buzzing bees and the fluttering butterflies. past கடத்தல், பாஸ்ட் அப்படின்னா கடந்து செல்லும். ஓகே, எதை கடந்து செல்கிறாங்க? த பஸ்ஸிங் பீஸ். பஸ்ஸிங் பீஸ் அப்படின்னா பீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கொடுக்கும்ல, ரீங்காரம் விடுதல்னு தமிழில் சொல்லுவோம். அந்த ரீங்காரம் விடும் அந்த தேனீக்களையும் ரெக்கைகளை வேகமாக, ஃப்ளட்டர் அப்படின்னா வேகமாக அடிக்கிறது ரெக்கைகளை, ஓகேங்களா, ரெக்கைகளை வேகமாக அடித்து கொண்டிருந்த அந்த வண்ணத்து பூச்சிகளையும் கடந்து அது அந்த உயரமான மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகிற அந்த பர்டிகுலர் இடத்த மெமரி பண்ணி வச்சுருக்குல்ல, அதை இப்போ கடந்து செல்கிறது. ஓகே, பாருங்கள், சூன் தே சா இட். இந்த சா இட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், தே சூன் தே சா இட். ரொம்ப சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டாங்க. எதை பார்த்தாங்க பாருங்கள், டால் மேக்னிஃபிஷன்ட் ரோஸ் புஷ் வித் பிரைட் ரெட் ரோஸ் புஷ் வித் பிரைட் ரெட் ரோசஸ். அப்படி மகத்தான, ஓகே, மேக்னிஃபிஷன் மகத்தான ஒரு என்ன சொல்கிறது, புஷ்ஷு புதர்கள் மாதிரி இருக்காமா, அப்படியே பிரைட் ரோசஸ் அதில் இருக்காமா, அப்படியே செக்கச்சவையான் இருக்க பிரைட்டான, செக்கச்சவையல்னு இல்லை, நல்லா பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கக்கூடிய, நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய ரெட் ரோசஸ் வந்து என்னவா இருக்காமா அங்கே இருக்குது. சரிங்களா, செக்கச்சவையல்னா சொல்லலாம், ஏன்னா ரெட் ரோஸ் தான் இருக்குது. ஓகே, பாருங்கள், த லேடி பக் ஹூஸ் நேம் வாஸ் டாட். இப்போ தான் நம்மளோட அந்த சின்ன லேடி பக்கோட பேரே வருது. ஓகே, அந்த குட்டி லேடி பக் பேர் என்ன? டாட். டாட் என்ன பண்ணுதாமா, டாட்டுக்கு அடுத்து ஒரு கமா இருக்குது, அந்த கமாக்கு அடுத்து ஒரு சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்? அந்த டாட்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அர்த்தம். ஓகே, கமா கொடுத்து கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னா அந்த சென்டென்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் கமாக்கு முன்னாடி இருக்க வார்த்தை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், த லேடி பக் ஹூஸ் நேம் வாஸ் டாட். இங்கே பாருங்களேன், கமா கொடுத்து என் கமா முடிச்சிருக்காங்க. இப்போ த லேடி பக் ஹூஸ் நேம் வாஸ் டாட். ஓகே, யாருடைய நேம் அப்படின்னு சொல்லக்கூடாது, த லேடி பக் ஹூஸ் நேம் வாஸ் டாட், அதாவது டாட் என்ற பெயரை உடைய லேடி பக். ஓகே, டாட் என்ற பெயரை உடைய லேடி பக் தேங்க்டு ஹிம் வித் ஹாப்பி லிட்டில் டான்ஸ். அவருக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு அப்படியே சின்ன ஒரு ஆட்டம் போடுதுங்க. லேடி பக் எத்தனூன்னு இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், அதோட ஆட்டத்தையும் நினச்சி பாருங்கள். இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அது எறும்பு சைஸில் தான் அது இருக்கும், அதுக்கு ஒரு டான்ஸ். சரி போடட்டும், ஏன்னா அது இடத்த வந்து அடைஞ்சிருச்சு, அதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. ஓகே, ரைட். யூ ஆர் ஸோ பிரேவ் டு ஹெல்ப் மீ. ஓகே, இப்போ என்ன பண்ணுதாம்மா, டான்ஸ் ஆடிட்டு இங்கே டைலாக் பேசுது பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அது யார் பேசுனாங்க அப்படின்ட்டு. யூ ஆர் ஸோ பிரேவ் டு ஹெல்ப் மீ பிப். பிப்னா அந்த பறவை. அப்போ கண்டிப்பாக இந்த லேடி பக் தான் சொல்லியிருக்கணும், ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க இந்த ஸ்டோரியிலேயே. யூ ஆர் ஸோ பிரேவ் டு ஹெல்ப் மீ. ஐயோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு பயங்கரமான தைரியம் இருந்துச்சு. ஷி செட் பிஃபோர் ஃப்ளையிங் ஆஃப் டு ஹர் ஃபேமிலி. அதாவது அதோட உடம்புலேருந்து கீழே இறங்கி டான்ஸ் ஆடிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு பறந்து செல்வதற்கு முன்பு நீ ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. ஓகே, பிப் ஃப்ளூ பேக் டு ஹிஸ் ஹோஸ்ட் ஆஃப் பிளான்ட். தன்னுடைய அந்த மறைவான ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு திரும்ப பறந்து வந்துருச்சு பாருங்கள். பேக் டு, ஃப்ளூ பேக் டு, ஃப்ளூனா ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஹிஸ் ஹார்ட் ஸ்வெல்லிங் வித் நியூ ஃபீலிங். அப்படியே ஸ்வெல்லிங் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே நிறைய அந்த உணர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெல்லினா வீங்கிறதுன்னு சொல்லுவோம், இங்கே வீங்கலை, உணர்ச்சி பார்த்தீங்கன்னா பெருக்கெடுக்கிறது. ஓகே, ஹிஸ் ஹார்ட் ஸ்வெல்லிங் வித் நியூ ஃபீலிங். ஒரு புது உணர்வால் அதனோட இதயம் நிறைந்து விட்டது. ஹீ ஹேட் ஆல்வேஸ் தாட். எப்பயுமே ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டு இருப்பாராமா, என்னென்னா ஹீ ஹேட் ஆல்வேஸ் தாட் பீயிங் ஸ்மால் அண்ட் குவாய்ட் மென்ட் ஹீ குட் நாட் டூ எனிதிங் இம்பார்ட்டண்ட். என்ன நினச்சதாமா, ஹீ ஹேட் ஆல்வேஸ் தாட், எப்போதும் அவருக்கு ஒரு நினைவு இருந்தது, பீயிங் ஸ்மால் சின்னதாக இருப்பதும், அண்டு குவைட் அமைதியாக இருப்பதும் எதை குறிக்கிறது என்றால், இந்த மென்ட் அப்படின்னா குறிக்கிறது. ஓகே, இதை கரெக்டாக சொல்ல போனால் குறித்ததுன்னு வச்சுக்கணும், ஏன்னா பாஸ்டில் தான் இருக்குது, அப்போ குறித்தது. சரிங்களா, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் சின்னதாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறது எதை குறிச்சதுன்னா, ஹீ குட் நாட் டூ எனிதிங் இம்பார்ட்டண்ட், முக்கியமான வேலையை எதுவுமே இதனால் செய்ய முடியாது அப்படிங்கிறத அதை நினச்சிட்டு இருந்துச்சு. பட் டுடே, ஆனால் இன்னைக்கு, ஹீ ஹட் லேர்ன்ட் தட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஹெல்ப் கேன் மேக்
a big difference. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். he had learned, இன்னைக்கு ஒன்று அவருக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டார். என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, that even the smallest help can make big difference. இங்கே பாருங்களேன், இந்த ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஹெல்ப் கேன் மேக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ப்ரெசண்ட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாடலை வந்து அவங்க பாஸ்ட்டில் போடலை, ஏன்னா அது யூனிவர்சல் ட்ரூத், அதனால் அப்படியே போட்டாங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஹெல்ப் கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஒரு சின்ன மாற்றம் கூட, ஒரு சின்ன உதவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். பாருங்கள், ஃப்ரம் தட் டே ஆன் பிப் ஸ்டில் லவ்ட் ஹிஸ் குவைட் ஸ்பாட். அவருடைய அந்த குவைட், அதாவது என்னது, அந்த மறைவான இடத்தை இன்னும் அவர் விரும்பினாலும், ஓகே, இன்னும் விரும்புகிறாருன்னு சொல்லக்கூடாது, விரும்பினாலும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பிப் ஸ்டில் லவ்ட் ஹிஸ் குவைட் ஸ்பாட். ஏன்னா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் என்றைக்குமே வானத்துக்கு உயரமாக பறக்க விருப்பப்பட மாட்டார். ஆனால் இப்போ வானத்துக்கு உயரமாக பறக்க விருப்பப்படுறாருன்னு அடுத்த சென்டென்ஸ் வருது. அப்படின்னா நீங்கள் அப்படி அந்த விஷயம் இருந்தாலும் அப்படிங்கிற டோன் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், பிப் ஸ்டில் லவ்ட் ஹிஸ் குவைட் ஸ்பாட். இன்னும் அவருடைய அந்த தனிமையான இடம் அவருக்கு பிடித்தாலும், பட் he also started to fly a little higher. அவர் என்ன பண்ணுறாராமா, அது பிடிச்சிருந்தாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயரமாக பறக்க என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஆரம்பித்தார். பாருங்கள், ஸ்டார்டடில் போட்டிருக்கு, ஆரம்பித்தார். ஹிஸ் சாங்ஸ் a little louder, a new confidence in his heart. எப்படியாமா, மெதுவாக அப்படியே பறந்துட்டு கொஞ்சம் அவரோட பாட்டை சத்தம் உயர்த்தி பாடிக்கொண்டு மனசில் பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சுக்கொண்டு பறக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி கதை முடியுது. சரிங்களா, எவ்வளோ சிம்பிளான ஈஸியான ஸ்டோரின்னு பாருங்கள். எல்லா வேர்ட்ஸுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும். இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் உங்களுக்கு மீனிங் எனக்கு தெரியல, இந்த பர்டிகுலர் வார்த்தை எனக்கு தெரிலன்னு சொல்லவே முடியாது. எல்லா வார்த்தைகளும் ரொம்ப ஈஸியான வார்த்தைகள். அப்போ என்னென்னா, சிம்பிளான இந்த மாதிரி சென்டென்சஸ் வச்சு ஒருத்தரால் கதை எழுத முடியும் அப்படின்னா, உங்களால் இதே வார்த்தையில் வச்சு எவ்ரிடே கம்யூனிகேஷனில் மற்றவங்ககிட்ட பேச முடியும் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இப்போது உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, நாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைட்டில் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டோரிக்கு என்ன மாரல் வச்சா நல்லாயிருக்கும், இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இந்த ஸ்டோரியை நான் திரும்ப படிங்க, அப்போ தான் இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் பதியும். ஓகே, தேங்க்யூ.